ஸ்டார்டிங் பார்த்தா வீட்லேயே யாரும் ஒத்துக்கல. படிச்சுட்டு இதை பண்ணுறாங்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே எதிர்பார்த்தா வேலைக்கு போகணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இன்கம் வருதுங்கிறத காட்ட தான் வீட்டில் ஒத்துக்க ஆரம்பித்தாங்க. தக்காளி ரகங்களே ஒரு 50 ரகங்களுக்கு மேலே நம்ம இந்த தடவை போட்டிருக்கோம். சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரகம் எடுத்தாச்சு. இப்போ இன்னமும் 15 ரகம் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டு பூசணி இருக்குது, நம்ம பெரிய வையம்பட்டி பூசணிக்காய் இருக்குது, வெள்ளை வெண்பூசணி பெரிய ரகம் இருக்குது, ஜவார் சில்லின்னு சொல்லுவாங்க, லாங் வெரைட்டி இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப லென்த்தாக வரக்கூடிய ரகம் அதுதான், அது இருக்குது. சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா சுரக்காயில் 15 ரகம் பக்கமாக எடுத்துட்டோம். இந்த வருஷம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 35 வரைக்கும் இன்கம், செலவு போக இன்கம் நிற்குதுங்க. வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. வணக்கம், என் பேர் கோகுல்ராஜ். நான் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் காமலாபுரம் கிராமத்தில் கடந்த 6 வருஷமா மரபு விதை சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷமா மரபு விதை சேகரிப்பு மட்டும் இல்லாமல் விற்பனையிலையும் ஈடுபட்டு இருக்கோம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். விவசாய குடும்பங்களால விவசாய வேலை பண்ணி பழக்கப்பட்டுச்சு. அப்போ காலேஜ் படிக்கிறப்பே நம்ம ஹாபியாக இதை பண்ணி எடுக்க ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்து ஹைப்ரிட் விதை தான் அப்போ கிடச்சிச்சு. அதை வாங்கி போடுறப்ப அது சரியாக ஈல்டு கொடுக்கல, டேஸ்ட்டும் சரியில்லை. ஆனால் நம்ம ஊருக்கு அங்கங்கே முளைச்சி வர நாட்டு ரகங்கள் நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. சரி, இது மாதிரியே காலிஃப்ளவர், கேரட்டு இது மாதிரி நம்ம வெளியிலேருந்து ஹைப்ரிட் வாங்கி போகிறதுக்கு நம்ம நாட்டு ரகங்களும் இருக்காதா? அதில் கத்திரிக்காயெல்லாம் புதுசாக ஹைப்ரிட் தான் வருது கலராக. அதே மாதிரி நாட்டு ரகங்கள் இருக்காதா? அப்படி நாட்டு ரகங்கள் இருக்கான்னு தேட ஆரம்பித்தது மூலமாக நமக்கு அப்படியே ஆர்வம் வந்து அதை நோக்கி நம்ம பயணம் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மரபு ரகங்கள் நம்ம தேவைக்காக தான், நம்ம வீட்டு தேவைக்காக தான் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் அதுவே கொஞ்சம் புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நம்ம தோட்டத்துக்கு தேவைப்படுறத வாங்க ஆரம்பித்தோம். அது அப்படியே கொஞ்சமாக நம்ம போஸ்ட் பார்த்துட்டு மற்றவங்க தெரிஞ்சவங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் கேட்க அப்படியே சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தக்காளி ரகங்களே ஒரு 50 ரகங்களுக்கு மேலே நம்ம இந்த தடவை போட்டிருக்கோம். நம்மகிட்ட கத்திரிக்காய்னு பார்த்திங்கன்னா 45 ரகம் பக்கமாக போட்டு விதை எடுத்து முடிச்சிட்டோம். சுரக்கான்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரகம் எடுத்தாச்சு. இப்போ இன்னமும் 15 ரகம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மரபு ரகங்களே ஒரு 300 ரகங்களுக்கு மேலே இது வரைக்கும் நம்ம பயிரிட்டிருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரகங்கள் பயிரிட்டோம். அதில் நம்ம ஒரு சில ரகங்கள் நம்ம கிளைமேட்டு சூட் ஆகாது. ஏன்னா நம்ம வெளிநாட்டு ரகங்களையும் வாங்கி போடுறோம், நார்த் சைடு இருக்கிறதும் வாங்கி போடுறோம். செட் ஆகாது எதுவோ அதை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளைமேட் நல்லா வருதோ அதை மட்டும் பர்டிகுலராக எடுத்து அதை நம்ம மறுபடியும் போட்டு நம்ம ஊருக்கான பாரம்பரிய ரகங்கள் தேடுறவங்களுக்கு நம்ம சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊர் ரகங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாட்டோட மரபு ரகங்கள் கூட நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா ஹைப்ரிட் கிடையாது, கலப்பின ரகங்கள் கிடையாது, அந்த ஊருக்கான பாரம்பரிய ரகங்கள். இப்போ கத்திரிக்காய்லாம் நம்ம ஊருக்கான பாரம்பரிய ரகங்கள் தான். இப்போ நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா நம்ம தக்காளி நாட்டு தக்காளி தான், ஆனால் தக்காளியோட ஆரிஜின் வந்து அமெரிக்கா. மிளகாயோட ஆரிஜினும் நம்ம ஊர் கிடையாது. அது மாதிரி சுரக்காலாம் நம்ம ஊர் ஆரிஜின் தான். ஹைப்ரிட் கிடையாத மரபு ரகங்கள் எந்த நாட்டோட தான் இருந்தாலும் அதை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அது நம்ம ஊருக்கு சூட்டபிளாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு நல்லா வந்தால் அதை மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். விதை வெளியிலேருந்து வாங்கி நம்ம அப்படியே கொடுக்கறது கிடையாது. வெளியிலேருந்து ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கி அதை நம்ம வயலில் போட்டு எடுத்து ஈல்டு காமிச்சிட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது மூலம் தான் நம்ம வெளியில் கொடுக்குறது. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தக்காளின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25 ரகம் பக்கமாக விதை ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 50 ரகம் விதை இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் விதை ரெடி ஆகிரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரகம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு ரகங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கோம். இந்த தடவை நம்ம ஊர் காசி தக்காளியிலேருந்து இத்தாலி வெரைட்டி, சான்மேட்ஸ்னு மினி ஆரஞ்சு, அது மாதிரி அமெரிக்கன் வெரைட்டி அட்டாமிக் ரேப்பு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இப்போ கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா 50 ரகங்கள் மேலே பயிர் பண்ணோம். 45+ நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு. அதை நம்ம எடுத்து சேகரிச்சிருக்கோம். அது இல்லாமல் சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா சுரக்காயில் 15 ரகம் பக்கமாக எடுத்துட்டோம். எப்படின்னா பட்டாள சுரை, உத்தரப்பிரதேசோட யூபி வெரைட்டி ஆல்ரெடி சுரக்கா, ஆளுநர் சுரன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லாமல் கும்ப சுரை, குடுவ சுரை, அம்மி சுரக்கா, பானை சுரை, இது மாதிரி நிறைய ரகங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பீக்கான்னு பார்த்தீங்கன்னா 2D ஒரிஜினல் நாட்டு பீக்கங்காய் இருக்குது நம்மகிட்ட. அதாவது குட்டை பீங்காய், நம்ம குட்டை பீங்காய் இருக்குது, கொத்து பீக்கங்காய் இருக்குது, கொத்து நுர பீக்கங்காய் இருக்குது. அதுலேயே 2 இன்னும் குட்டி வெரைட்டிஸ் இருக்குது. மிளகான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 20 ரகம் பக்கமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 ரகம் விதை ரெடியாக இருக்குது. கொல்லிமலை காந்தாரி மிளகாய், நம்ம ஊர் சீனி மிளகான்னு சொல்லுவோம், அந்த மிளகாயிலேருந்து கேரளா காந்தாரி மிளகாய் இருக்குது. கருப்பு காந்தாரியில் 5 வெரைட்டி இருக்குது. கருப்பு குண்டு மிளகாய் இருக்குது, கருப்பு நீல மிளகாய் இருக்குது, அது இல்லாத பச்சை நீல மிளகாய் இருக்குது. ஜவார் சில்லின்னு சொல்லுவாங்க, லாங் வெரைட்டி இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப லென்த்தாக வரக்கூடிய ரகம் அதுதான், அது இருக்குது. பைடகி மிளகான்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலர் இருக்கும், டார்க் ரெட் பவுட்ரு பண்ணால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், அந்த கலர் இருக்குது. இது மாதிரி நம்ம மிளகாயில 20 ரகம் பக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய்னு பார்த்தீங்கன்னா
பூசணி ரகங்களே 25 பக்கமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சூட்டபுளாக எது இருக்கோ அதை பார்த்து ஒரு 15 பக்கமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிட்டு பூசணி இருக்கு, நம்ம பெரிய வையம்பட்டி பூசணிக்காய் இருக்கு, வெள்ளை வெண்பூசணி பெரிய ரகம் இருக்கு, வரி பூசணி இருக்கு, மடிப்பு பூசணி இருக்கு, திருவண்ணாமலை நீட்ட பூசணிக்காய் இருக்கு. இப்படி நிறைய ரகங்களை நம்ம வீட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காயில இந்த தடவை நம்ம 50 ரகத்துக்கு மேலே பயிரிட்டோம். 42 ரகங்களுக்கு மேலே நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. ஒரு சில ரகங்கள் இன்னும் சரியாக நம்ம கிளைமேட்டுக்கு வரல. அதுல வந்து ஒரு 30 ரகம் பக்கமாக விதை எடுத்துருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துருவோம். இதில் சிறக வர கள்ளி அவரன்னு சொல்லுவாங்க, அதே 6 ரகம் இருக்கு. மூக்குத்தி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. தம்மட்டையிலே 3 வெரைட்டி இருக்கு. பருப்புல அவரைக்காயில 6 ரகம் இருக்கு. பருப்பு பட்டாணி அவரை இருக்கு, பச்சை பட்டாணி அவரைக்காய் இருக்கு, கனவரை இருக்கு, நம்ம சேலத்தோட மேச்சேரி கனவு அவரைக்காய் இருக்கு, ரெகுலர் கோழி அவரைக்காய் இருக்கு, பச்சை பட்டை மார்க்கெட் அவரை இருக்கு, எல்லா சீசன்லையும் இப்போ காய் வைக்கக்கூடிய ஆல் சீசன் அவரைக்காய் இருக்கு. இது மாதிரி வெள்ளை பட்டை அவரைக்காய் 3 வருஷம் வரைக்கும் ஈல்டு கொடுக்கும் அந்த ரகம். அப்படி அவரைக்காயிலே 40 ரகங்கள் மேலே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காராமணிங்கிறது நம்ம பீன்ஸ் வெரைட்டி, அந்த தட்டைப்பேர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஊரில், அதுலேயே 15 ரகம் பக்கமாக நம்மகிட்ட இருக்கு. அது வந்து ஒரு ஜான்லேருந்து 1 மீட்டர் வரைக்குமே நம்மகிட்ட ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள் இருக்கு. இப்போ நம்மகிட்ட வெண்டைக்காயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரகம் பக்கமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பச்சை வெண்டை இருக்கு, நாட்டு வெண்டைக்காரு இப்பயும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய ரகங்கள் இருக்கு, இருநிற வெண்டை இருக்கு, அசாம் ஊசி வெண்டை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கு மேலே போகும், ஒரு 15 அடி கிட்ட போகும். அப்படி ஒரு ரகம் அது சீசன் அப்போ காய்க்கக்கூடிய ரகம். யானத்தண்டை வெண்டை இருக்கு, மாட்டுக்கொம்பு வெண்டை இருக்கு, இருநிற ஊசி வெண்டை இருக்கு, சிகப்புல நீட்ட வெண்டைக்காய் இருக்கு, சிகப்புல குட்டை வெண்டைக்காய் குயிக்கா ஒரு மாசத்துல ஈல்டு கொடுத்துட்டு அது லைஃப் டைமே முடியும் அந்த கூடிய ரகங்களும் இருக்கு. அது இல்லாத பலகில ஊசி வெண்டை இருக்கு. இது மாதிரி ஒரு 18 ரகம் பக்கமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கீரைன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 20 ரகத்துக்கு மேலேயே இருக்கு. அப்புறம் புடலங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புடலங்காய் அதிகமாக கிராஸ் பாலினேஷன் ஆகுங்கிறதுக்காக நம்ம ஊரோட பாரம்பரிய ஒரே ரகத்தை மட்டும் நம்ம தான் பயிரிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வரிப்புடல், பச்சை வரிப்புடலை ஆள் உயர புடல்னு சொல்லுவாங்க. 7 அடிக்கு குறையாம வரும் நம்ம நல்லா பராமரிச்சோம்னா. நம்மகிட்ட இப்போ போன வருஷம் 7 அடிக்கு பயிரிட்டு எடுத்துருக்கோம். இப்போ வந்து 6 அடிக்கிட்ட நம்ம நல்லா ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து பீன்ஸ் வெரைட்டி இருக்கு. பீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா லீமா பீன்ஸ் இருக்கு, செடி பீன்ஸ் இருக்கு, கொடி பீன்ஸ் இப்போ தான் பயிரிட்டு இருக்கோம். லீமா பீன்ஸ்லேயே 4 வெரைட்டிக்கு மேலே இருக்கு. ஒவ்வொன்றும் டபுள் பீன்ஸ் இருக்கு. பாவக்கான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகல் நீட்ட வெரைட்டி இருக்கு, வெள்ளைப்பாகல்லே குட்டை வெரைட்டி இருக்குங்க. அடுத்து பச்சை பாகல்ல நீட்ட வெரைட்டி 6 அடிக்கு மேலே வரக்கூடிய ரகம் இருக்கு. அடுத்து குட்டை பாவக்காய் ஒரு கட்டவரலோட கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய ரகங்கள் இருக்கு. மிதிப்பாகல் இருக்கு, ரொம்பவே குட்டியான பாவக்காய் அதுதான். அடுத்து குருவித்தலை பாவக்காய் இருக்கு. இது மாதிரி 6 ரகங்களுக்கு மேலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாவக்காயில. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தோட பாரம்பரிய ரகங்கள் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச மீட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓமலூர் வரிக்கை, நம்ம ஓமலூரோட பாரம்பரிய ரகம் ஓமலூர் வரிக்கை போட்டிருந்தோம்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் முள்ளு கத்திரிக்காய் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தோட பாரம்பரிய ரகம். செடி ஃபுல்லாக முள்ளா இருக்கும். அதனால நிறைய பேர் இப்போ வர ஜென்ரேஷன் அவ்வளோ விரும்புறதில்ல. ஆனால் இது வந்து டேஸ்டான ரகம். 3 இல்லை 4 வருஷம் வரைக்கும் கூட இது ஒரே செடி ஈல்டு கொடுக்கும். வறட்சியை ஃபுல்லாக நம்ம கிளைமேட்டுக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க, சமையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு காய் போட்டாலே ஒரு சமையலுக்கு போதும். ஒரு 400 கிராமுக்கு மேலேயே வரும் சம்டைம்ஸு. நல்ல ஈல்டு கொடுக்குற செடியாக இருந்தால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கிராஸ் பாலினேஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மஞ்சள், நாட்டு மஞ்சள் போட்டுட்ருக்கோம், நம்ம பயிரிட்டுருக்கோம். அடுத்து நம்ம கொல்லிமலை தக்காளி, காட்டு தக்காளி. இது வந்து சிவப்பு கலருங்க. இன்னும் ரெட் கலர் மஞ்சள் கலரும் இருக்குது. மஞ்சள் கலரும் போட்டிருந்தோம், இப்போ நம்ம போடல. அடுத்து கொல்லிமலை ஒரிஜினல் சீனி மிளகாய், அந்த காந்தாரி மிளகாய் மாதிரியே இருக்கும். பட்டணத்து மிளகான்னு லோக்கலில் சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினலான நம்ம ஊருக்கான ஏற்ற மிளகாய் ரகம். இது இருக்கிறதுலே காரம் அதிகமான ரகம். இது வந்து நிறைய பேர் இப்போலாம் விரும்புறதில்ல, சின்ன சின்னதாக இருக்குது யார் போடுறதுன்னு. ஆனால் இதுதான் நம்ம பெனிஃபிட் ஹெல்த் வைஸு நமக்கு ரொம்ப சூட்டபுளாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இதுதான் கொல்லிமலை சீனி மிளகாய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை இஞ்சி போட்டிருந்தோம். இப்பவும் இன்னும் செடி நிறைய அறுவடை பண்ணுறதுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சைஸ் வைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்க ஹைப்ரிட்டோட பாதி சைஸ் தான் இருக்கும். ஆனால் காரத்தன்மை என் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 3 மடங்கு போட வேண்டிய இடத்துல 1 மடங்கு போட்டாலே போகுது. இது மார்க்கெட்டில் இது அவ்வளோ பார்க்க முடியறதில்ல. ஈல்டு அதிகமாக தர மாட்டேங்குது. நிறைய பேர் இப்போ பயிரிடத்தை விட்டுட்டாங்க. ஆனால் அது நிறையா யூஸ் பண்ணுற இடத்துல இது கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும். மருத்துவ குணத்துலேருந்து காரத்தன்மை வரைக்கும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி கனவரை. இது பார்த்தீங்கன்னா கணு காய்க்கக்கூடிய ஒரு ரகம்.
சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு இலைக்கு ஒரு குத்து அந்த மாதிரி காய்க்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் காய்கறி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் விதைக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு தேவைக்காக காய்கறி பறிப்போம், மீதி எல்லாமே விதைக்காக தான். விதை எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான். 95% மேலே எல்லாமே ஆன்லைன் தான். ரெகுலராக இருக்கவங்க இங்கே பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்கிட்டு போவாங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தனியாக கேட்டலாக் இருக்குது வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு யாரை நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம கேட்டலாக் அமைச்சிடுவோம். அதில் வேணுங்கிறத அவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அந்த கேட்டலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட எத்தனை விதை இருக்கும், எவ்வளோ ப்ரைஸு, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் என்னென்ன தேவைங்கிற டீட்டெயில்ஸு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி நமக்கு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம அதோட கொரியர் காஸ்ட்டு இல்லை போஸ்டல் காஸ்ட்டு சேர்த்து வாங்கிட்டு ஜிபே பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்து ஒரு 4-5 நாளில் அவங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுருங்க. மினிமம் வந்து நம்ம ஒரு பேக்கெட் கேட்டாலுமே அனுப்பிச்சிருவோம். ப்ளஸ் போஸ்டல் காஸ்ட், கொரியர் காஸ்ட் எல்லாருக்கும் காமனாக வர அதே ப்ரைஸ் தான். நம்மகிட்ட வந்து விதைக்கு ஒரு பேக்கெட் கேட்டாலுமே நம்ம அனுப்பிச்சிருவோம். இதோட காஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து மாறுபடும். 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கிட்ட கூட நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 35 ரூபாங்கிறது நம்ம 90% விதைங்களுக்கான ப்ரைஸ் வந்து 35 ரூபா இருக்கிறதா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 35 ரூபா பேக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வெரைட்டிஸ் கத்திரிக்காயில் சேலம் முள்ளு கத்திரிக்காய், வேலூர் முள்ளு கத்திரிக்காய் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 100லேருந்து 150 ரூபா 150 விதை இருக்கும். இதே 100 ரூபா பேக்கெட்டு இது மாதிரி பார்க்க வெளிநாட்டு ரகங்கள் இந்த 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ ரொம்ப வாழை வரக்கூடிய ரகங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 விதை இருக்கும். அது வந்து பேக்கெட்டு ரேட்டை வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். விதை வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுப்போம். அது எல்லாமே 40-50ங்கிறது அந்த வெரைட்டியோட ரேர்னஸை பொறுத்தது, நம்ம பராமரிக்க செலவை பொறுத்து எல்லாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அவ்வளோ வருமானம் கிடையாது, நம்ம சேல்ஸே அவ்வளோ கிடையாது. ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப யாரும் நம்பி வாங்க மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண புது வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்புறம் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்போ போன வருஷத்தோட இப்போ டபுள் மடங்கு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மந்த்து இந்த வருஷம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 30-35 வரைக்கும் இன்கம், செலவு போக இன்கம் நிற்கிதுங்க. 35,000 ரூபா வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வயசு தான் மாறும். இப்போ சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஆனால் மழை காலம் ஆரம்பிக்கிறப்ப ஆடி மாதத்துக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா கிட்ட கூட போகலாம். சம்டைம்ஸ் அன்சீசனில் 20, 15 அந்த மாதிரி தான் போகும். அது ஆவரேஜ் பண்ணுறப்போ 30-35,000 ரூபா நமக்கு மாதத்துக்கு நிற்குங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா கூட அவ்வளோ வந்திருக்காது. 3 மாதத்துக்கே 4,000 ரூபா கூட ஓடி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வீக்கே 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். அப்போ வந்து யாருமே ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பிக்கணும்னா யாரும் நம்பி வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பொறுமையாக இருக்கணும், நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். அதை பொறுத்து தான் நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகாதப்போ இருக்குது. நீங்கள் இதில் சவால்கள் சொல்லுங்களேன். நீங்கள் எடுத்தோன்னே இந்த அளவுக்கு ஒன்றும் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இது நீங்கள் பட்ட சிரமங்கள் என்ன இருக்குது இதில்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தா வீட்லேயே யாரும் ஒத்துக்கல. படிச்சுட்டு இதை பண்ணுறாங்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே எதிர்ப்பு தான், வேலைக்கு போகணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இன்கம் வருதுங்கிறத காட்ட தான் வீட்டில் ஒத்துக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு. நம்ம வந்து செம்மண்ணில் பண்ணதே கஷ்டம். நம்ம இப்போ வந்து 3 வருஷமாக களிமண்ணில் பண்ணிகிட்ருக்கோம். களிமண்ணில் காய்கறி வளருதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல். இயற்கையாக பண்ணுறோங்கிறப்ப பூச்சி தாக்குதல் ரொம்ப பயங்கரமாக வரும். அதில் நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா சரௌண்டாக ஆற்று படுக்கையில் இருக்குது. சுற்றி ஆறு ஓடலாம். அங்கே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே நம்ம வயலுக்கு தான் வரும். சுற்றியெல்லாம் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், காய்கறி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் பெரும்பாலும் இங்கே பூச்சிகள் வரும். அது இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்ம வலை போட்டு இயற்கை மருந்துகள் நிறையா ட்ரை பண்ணியுமே வரலாங்கிறதுக்காக வலை போட்டு பண்ணிகிட்ருக்கோம். வலை இன்னொரு காரணத்துக்காக எதுக்கு போட்டிருக்கோன்னா கிராஸ் பாலினேஷன் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்னா கத்திரிக்காரங்களுக்கு நம்ம வலை போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். வலைக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பாலினேஷன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஏன்னா நிறைய ரகங்கள் நம்ம பண்ணும்போது கிராஸ் ஆகும். அதனால் நம்ம டெய்லியும் போய் அந்த பூ வெடிக்கிற டைமில் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடுது. சுரக்காய் ரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பாலினேஷன் பண்ணது தான். கத்திரிக்காய்க்கு தனியாக செட் போட்டுச்சு, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. தக்காளி அவ்வளோ கிராஸ் ஆகுது, கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா போதும், அது ப்ராப்ளம் கிடையாது. பூசணிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் இது மாதிரி ரேரான வெரைட்டி எல்லாமே நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி ஒரு நூல் கட்டி விட்டுருவோம். அப்படி கட்டி விட்டோம்னா அது ஹேண்ட் பாலினேஷன் பண்ணது அர்த்தம். அப்படி மூடி விட்டோம்னா அது பியூரான வெரைட்டி. மற்றதெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் விதைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர்கள். காற்று ஃபுல்லாக அடிச்சுன்னா வலையெல்லாம் சாஞ்சிரும். சைடில் வலை கட்டி கொடியேற்றி விட்டுக்கெல்லாம் சாஞ்சிரும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் ஆறு ஓடுறதுனால மழை காலத்தில்
தண்ணி அதிகமாக வந்து வயல் ஃபுல்லாக பின்னாடி இருக்க வயல் ஃபுல்லாக பூந்துடும். அப்படியே நமக்கு நிறைய ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம ட்ரை பண்ணும்போதே ஒரு 4 மாதம் உழைப்பு ஒரே நாளில் வீணாகிற மாதிரி தண்ணி வந்து பூந்து அப்படியே நல்லா நின்று எல்லாம் வீணாகிடுச்சு. அது இப்போ இயற்கை பேரிடர்னால நமக்கு நிறையா நஷ்டம் நடந்திருக்கு. இது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.